சிவபெருமான் மற்றும் கங்கையின் கதையில் மறைந்திருக்கும் மகத்துவம். சிவபெருமான் தலையில் கங்கை இருப்பதன் காரணம் மிக ஆழமான சித்தாந்தத்தை கொண்டுள்ளது. கங்கை முதலில் ஆகாய கங்கையாக உயரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். இதே நேரத்தில் பகீரதன் என்ற ராஜா தன் மூதாதையர்களின் ஆத்மா சாந்தி அடைய வழி தேடி முனிவர்களை நாடினான். மெய்யான வழிகாட்டும் முனிவர் ஒருவர் கங்கை பூமியை நோக்கி வந்தால் மட்டுமே முக்தியை அடைய முடியும் என்று அறிவித்தார். இத்தகவலை அறிந்த பகீரதன் கங்கை தேவியை பூமிக்கு அழைக்க கடும் தவம் புரிந்தார். பகீரதனின் தவம் கங்கையை விலக இயலாமல் செய்தது. ஆனால் பூமி வெடிக்காமல் இருப்பதற்கான தீர்வு வேண்டும் என்றார் கங்கை. இறுதியாக பகீரதன் சிவனை நோக்கி மிகுந்த தவம் செய்ய ஆரம்பித்தார். வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன் சடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னார். சிவனின் திருமுடியை அடைந்த கங்கா வேகம் குறைந்து திருமுடியில் இருந்து பூமிக்கு இறங்கினாள். பிரார்த்தனை, முயற்சி மற்றும் தியாகத்தின் இந்த கதை சிவனுக்கும் கங்கைக்கும் நம்மை உறவுகளால் இணைக்கிறது. இது போன்ற புராணங்களை தொடர்ந்து அறிய இந்த காணொளியை அனைவருக்கும் பகிரவும். நன்றி.